அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் மெயின் எல்லா பார்லர்லயும் இருக்கணும். ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹேர்ல இருக்க டஸ்ட் பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரதுக்கும் ஆக்சிஜன் உள்ள போறதுக்கும் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் ஆகுது. வெயில்ல இருக்கிற சன்செட்டோட பவர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கு. அப்ப வந்து ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறப்பதான் நம்ம போடுற கிரீமோ ஹேருக்கு போடுற ஆயிலோ உள்ள டைரக்டா போகும். நீங்க அப்படியே எடுத்து கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்ணீங்கன்னா கிரீமும் ஆயிலும் உள்ள போகாது. 10 சிட்டிங் வேஸ்ட் ஆயிரும். 11வது சிட்டிங் தான் மெதுவா உள்ள போகும். இதே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டிங் பண்ணீங்கனாவே உங்களோட ஃபுல் 100% ஹேர் ஆயிலோ அல்லது கிரீமோ ஸ்கின்னுக்குள்ள பெனட்ரேட் ஆகும். அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணாம பண்றது எல்லாமே வேஸ்ட். நீங்க ஹைட்ரா மிஷின் கூட யூஸ் பண்ணாலுமே ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிட்டு பண்ணாதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட். அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் கிளன்சிங் டபுள் கிளன்ஸ் பண்ணிக்கணும். ஹை ஃப்ரீக்வன்சி வெறும் எம்டி ராட் வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா ரூட் எல்லாம் கிளியர் ஆயிரும். டெய்லி வந்து வெளியில போற டஸ்ட் பொல்யூஷன் நம்ம ஸ்கின்ல போகுதுல்ல, ஸ்கின்ல குட்டி குட்டி ஹேர் இருக்கும். அந்த குட்டி ஹேர்லயே பாத்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும்ல, ஹேருக்கு நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வெளியில போற கிரீமும் லோஷனும் உள்ள போகும். கிளியர் பண்ணாம அடைச்சிருக்கிறப்பயே கதவு அடைச்சிருக்கிறப்ப போட்டா போகுமா? ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல 80 to 100% ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா 10 சிட்டிங் பண்ணாலும் நீங்க வேஸ்ட் தான், கஸ்டமருக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் பிம்பிள் அதிகமா இருந்துச்சுன்னா நார்மல் கற்பூரத்தை பொடி பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி லைட் மசாஜ் கொடுத்து ஹை ஃப்ரீக்வன்சி ராட்ல லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 2-3 சிட்டிங் பண்ணீங்கன்னா பிம்பிள் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பிம்பிள் ஸ்கினுக்கு எப்பயுமே நம்ம ஃபேஷியல் பண்ணக்கூடாது. பண்ண என்னவோ பாக்டீரியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்களோட பிம்பிள் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபேஷியல். அதனால பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு வேப்பந்தலை பேக்லாம் போட்டு பிம்பிள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணலாம். அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் வச்சு நம்பிங் கிரீம் போட்டுக்கோங்க. ஸ்கின் கலர் வச்சு நல்லா இப்ப மேல வந்து பிராக்டிஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஃபுல்லா என்னமா என்ன பிக்மெண்ட் வரும் அந்த பிக்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு மெத்தட் இருக்கு. ஒண்ணு இருக்குங்க, அது வரும் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர டைம்ல அதுவும் இது மட்டும் போதுன்னா பண்ணிக்கலாம். ஸ்கின் கலர் ஃபர்ஸ்ட் நம்பிங் கிரீம் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் விட்டுட்டு நம்ம ஸ்கின் கலர் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டு இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு நம்பிங் கிரீம் போட்டு இன்னொரு சிட்டிங் பண்ணிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு நம்பிங் கிரீம் போட்டு இன்னொரு சிட்டிங் அந்த ஸ்பாட்லயே 3 சிட்டிங் முடிச்சுட்டு அனுப்பி விட்டுருக்கோம். ஆஃப்டர் 20 days கழிச்சு அவங்களை வர சொல்லி கலரிங் கொடுக்கணும். கலரிங் அதே ஸ்பாட்ல 3 சிட்டிங் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்டே போதுனாலும் ஓகே, அவங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிக்கும். இல்ல இன்னும் நல்லா டார்க்கா வேணும்னா மறுபடியும் இன்னொரு 20 நாள் கழிச்சு வர சொல்லி இந்த எல்லா பேக்கேஜும் சேர்த்து நீங்க ஒட்டுக்க 10,000 சார்ஜ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த இது இல்லாம லிப் பிளாக் போகணும் அப்படின்னா மைக்ரோ டெர்ம் ஆபரேஷன்ல பண்ணலாம். இன்னொன்னு பீலிங்ல பண்ணலாம். கிளைக்காலி பீலிங் இருக்கு இல்லையா, அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் வச்சுக்கோங்க. காட்டன் இல்லாம நீங்க பட்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா பல்லுல படிச்சுன்னா பல்லு கூசும். அதுக்காக தான் காட்டன் வச்சுக்கிறது. அப்படி வச்சு நாங்க நீ பீல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வர சொல்லி நம்ம கலரிங் பண்ணலாம். அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் கிளன்சிங் டபுள் கிளன்ஸ் பண்ணிக்கணும். காட்டன்ல லைட்டா 5 drops விட்டு இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு பீல் அதுக்கப்புறம் பேக் போட்டு அனுப்பிச்சிடலாம். அது மெத்தட் இருக்கு. இன்னொன்று வந்து கிரீம்ல மிக்ஸ் பண்ணி போட்டாங்களா, அதுதான் கொரியன் கிளாஸ் ஸ்கின் வரும். கொரியன் வந்து வேணும்னா கிரீம்ல போட்டு நல்லா எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிளாஸ் லுக் கிடைக்கும். 2 டைப் இருக்கு. அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு 75% யூஸ் பண்ணக்கூடாது. 10% இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப தோல் வந்து புண்ணாயிரும். 10% தான் யூஸ் பண்ணணும். அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் 50% வந்து 75 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நாம வந்து டைரக்டா யூஸ் பண்ணாம கிரீம் இன்டெரக்டா போட்டு பண்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. இதே 75% வந்து சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு 1 or 2 drop மட்டும் போட்டு பண்ணலாம். 5 to 10 போட வேண்டாம். ஹெவியா இருக்கிறவங்களும் 5 to 10 போடலாம் டிராப் மட்டும். கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. அது லைட்டா பட்ஸ்ல வச்சு பல்லுல படாம இல்ல வாய்க்குள்ள காட்டன் நாமளே செல்ஃபா பண்ணிக்கணும். காட்டன்ல தொட்டு ஃபேஸ்ல இப்படி பண்ணி விட்டுட்டு விட்டுறலாம். நான் பண்றேன். என்னோட ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப முன்னாடி மூஞ்சி ஓகே, இது கொஞ்சம் ஈரமா இருக்கனால டிராப் அதிகம் பண்ணிட்டேன். ஒண்ணுதான் பண்ணல, 2 டைம் அந்த இடம் தேய்க்க கூடாது. 2 டைம் தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் தோல் உறிஞ்சிரும். ஒரு இடத்துல ஒரு டைம் தான். கண்ணுகிட்ட வந்து லைட்டா வச்சு ஓகேவா, கண்ணுக்கு மேல லைட்டா ஓகே. அழுத்து பாருங்களா, தெரியுதா? ஸ்கின் பாருங்க செம க்ளோவா இருக்கு. ஸ்பாட் ரிசல்ட். நோஸ் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் போற பண்ணிக்கோ, அதெல்லாம் ஆகாது.
நீங்க இது இருக்கப்ப எதுக்கு மேக்கப் போடுறீங்க? இதுவே செம க்ளோவா இருக்கப்ப எதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறீங்க? ஒரு 2 3 சிட்டிங்ல கலர் ஆயிடுவீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 2 3 சிட்டிங்ல கலர் ஆயிடுவீங்க. நான் ஃபவுண்டேஷன் வந்து பிக்மெண்ட்டை மறைக்கிறதுக்கும் கலரா இருக்கிறதுக்கு போடுறோம். 2 3 சிட்டிங் வாரம் 2 3 சிட்டிங் பண்றப்போ 3 வாரத்துல நல்லா கலர் ஆயிடுவீங்க. ஃபங்க்ஷன் போறப்ப இது லைட்டா பண்ணி போறப்ப க்ளோவும் இருக்கும். அப்புறம் எதுக்கு நீங்க மேக்கப் போடுறீங்க?